வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியரை கரம் பிடிக்கும் அந்நியருக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு பிஆர் அந்தஸ்தை வழங்குவீர். மலேசியரை தங்களின் வாழ்க்கை துணையாக கரம் பிடிக்கும் அந்நிய நாட்டை சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர வசிப்பிட அந்தஸ்தான பிஆர் தகுதியை இயல்பாகவே வழங்க வேண்டும் என்று அரசு சாரா இயக்கம் ஒன்று அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. 5 ஆண்டுகள் என்பது மலேசியரும் அந்நிய நாட்டவரும் இல்லறத்தில் இணைந்ததற்கும் அவர்களுக்கு இடையிலான தாம்பத்திய வாழ்க்கையின் நல்லிணக்கத்திற்கும் போதுமான காலக்கெடுவாகும். இந்த 5 ஆண்டுகளை கடக்கும் மலேசியரை மணந்துள்ள ஓர் ஆண் அல்லது பெண் இயல்பாகவே மலேசிய நிரந்தர அந்தஸ்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் என்ற ஓர் அங்கீகாரத்தை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று அந்நிய இணையருக்கான ஆதரவு குழு ஒன்று இன்று வலியுறுத்தியுள்ளது. மலேசியரை திருமணம் செய்து கொண்ட அந்நிய நாட்டவர் பலர் பிஆர் அந்தஸ்து கோரி செய்து கொண்ட பல விண்ணப்பங்கள் தேசிய பதிவு இலாகாவினால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருவதாக அந்த அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க இந்த 5 ஆண்டுகால அவகாசத்தை அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. டிஏபியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவராக விளங்கி வரும் சிகாம்போட் எம்பியும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஹெனாயோவின் பூர்வீகத்தை ஆராய்ந்துள்ள பாஸ் கட்சியின் மற்றொரு தலைவர் அவதூறு வழக்கிற்கு ஆளாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் முன்னணி மேம்பாட்டாளர் நிறுவனமும் உலகில் பல நாடுகளில் கிளை ஸ்தாபனங்களை வேரூன்ற செய்துள்ள நிறுவனமான YTL நிறுவனத்துடன் இரத்த தொடர்புடையவர்தான் ஹெனாயோ என்று பாஸ் கட்சியின் பேரா மாநில தலைவர் ரஸ்மான் ஜக்கரியா குற்றஞ்சாட்டியுள்ளார். அந்த பாஸ் தலைவரின் வாதத்தை ஹெனாயோ வன்மையாக மறுத்துள்ளார். ஆனால் ஹெனாயோ YTL-உடன் தொடர்புடையவர் என்று அந்த மதவாத கட்சி பொறுப்பாளர் குற்றஞ்சாட்டியுள்ளார். டிஏபியின் மூத்த தலைவர் லிம் கிட்சியாங், அவரின் புதல்வரும் முன்னாள் நிதி அமைச்சருமான லிம் குவான் எங் மற்றும் செப்புத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் திரேசா காக் ஆகியோர் தடை செய்யப்பட்ட முன்னாள் மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் சின்பெங்கின் உறவினர்கள் என்று பொது தேர்தல் காலத்தில் குற்றஞ்சாட்டியதற்காக பாஸ் கட்சியின் கபாலா பாத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சித்தி மஸ்தூரா நீதிமன்ற உத்தரவுக்கு ஏற்ப 8,30,000 ரிங்கிட் இழப்பீட்டை டிஏபியின் அந்த 3 தலைவர்களுக்கும் அண்மையில் செலுத்தினார். இந்நிலையில் பேரா மாநில பாஸ் தலைவர் இத்தகைய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். YTL தோற்றுநர் காலஞ்சென்ற யோ தியோங் லாயின் மகனும் அந்த நிறுவனத்தின் நிர்வாக தலைவருமான பிரான்சிஸ் யோ சொக் பிங்கின் நெருக்கமான உறவினர் ஹெனாயோ என்று அந்த பாஸ் தலைவர் கூறியுள்ளார். ஆனால் தங்கள் பெயர்களில் அடைமொழியாக விளங்கி வரும் யோ என்ற சொல் கொண்டுள்ளவர்கள் அனைவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தொடர்புடையவர்கள் அல்ல என்பதை ஹெனாயோ விளக்கினார். மலேசிய பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி மைகாட் அட்டையை பெறுவதற்கு முயற்சி செய்த அந்நிய மாது ஒருவர் தேசிய பதிவு இலாகாவினால் கைது செய்யப்பட்டார். சொந்த தொழில் நடத்தி வரும் இந்தோனேசியா மேடானை சேர்ந்த அந்த மாது மலேசியர் ஒருவருக்கு சொந்தமான பிறப்பு சான்றிதழை பயன்படுத்தி மைகாட் அட்டைக்கு விண்ணப்பித்த போது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியதாக தேசிய பதிவு இலாகாவின் அமலாக்க பிரிவு தலைவர் கைரு ஃபர்ஹாட் சஹாட் தெரிவித்தார். பஹாங் குவாந்தான் கம்பாடாங்கை சேர்ந்த அந்த இந்தோனேசிய மாது குவாந்தான் தேசிய பதிவு இலாகா அலுவலகத்தில் மைகாட் அட்டைக்கு விண்ணப்பித்துள்ளார். அந்த மாது போலி ஆவணங்களை பயன்படுத்தியுள்ளார் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து நேற்று நடத்திய சோதனையில் அவர் கைது செய்யப்பட்டதாக கைரு ஃபர்ஹாட் தெரிவித்தார். போலி ஆவணங்களை விற்பனை செய்யும் கும்பலிடம் இருந்து அந்த மாது 8,000 ரிங்கிட்டிற்கு மலேசியருக்கு சொந்தமான பிறப்பு பத்திரத்தை விலைக்கு வாங்கியுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன புத்தாண்டை முன்னிட்டு நெகிரி செம்பிலான் மாநில அளவில் 15 வகையான அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. நெகிரி செம்பிலான் மாநில தொழில் முனைவர், பருவநிலை மாற்றம், கூட்டுறவு மற்றும் பயனீட்டாளர் விவகார பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் சிரம்பான் பேஸ் ஃபிரஷ்மார்ட் சென்டர் பாயிண்டில் இதனை அறிவித்தார். சீன புத்தாண்டையொட்டிய இந்த விலை உச்ச வரம்பு ஜனவரி 25ஆம் தேதி முதல் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று வீரப்பன் குறிப்பிட்டார். சீன புத்தாண்டுக்கு முன்னதாக 4 நாட்களும், சீன புத்தாண்டு அன்று 1 நாளும், சீன புத்தாண்டுக்கு பிறகு 4 நாட்களும் என 9 நாட்களுக்கு விலை உச்ச வரம்பு நடைமுறையில் இருக்கும் என்று அவர் தெரிவித்தார்.
வெள்ளை வௌவால் மீன், இறால், பூண்டு, இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயம், சிறிய வகை கடுகு கீரை, சிவப்பு மிளகாய், முட்டைக்கோஸ், முள்ளங்கி, சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு ஆகியவை 9 வகையான பொருட்களில் அடங்கும் என்று வீரப்பன் விளக்கினார். தைப்பிங் சிறைச்சாலையில் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி கைதி ஒருவர் மரணம் அடைந்தது தொடர்பில் 82 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக பேரா மாநில இடைக்கால போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ஜுல்காஃப்லி சரியாட் தெரிவித்தார். விசாரணை செய்யப்பட்டவர்களில் 2 சிறைச்சாலை வார்டன்களாவர். எஞ்சிய 80 பேர் சிறை கைதிகளாவர் என்று ஜுல்காஃப்லி சரியாட் குறிப்பிட்டார். இந்த விசாரணையில் மேலும் பல கைதிகள் மற்றும் அதிகாரிகளிடம் விசாரணை செய்யப்படும் என்று அவர் விளக்கினார். இதனிடையே சம்பந்தப்பட்ட கைதி மரணம் தொடர்பில் நீதி கோரி டாக்டர் பி. ராமசாமி தலைமையில் அமைதி மறியல் நடத்தப்பட்டுள்ளது. இப்போ பண்டா மேருராயாவில் கட்டுமான தளத்தில் உள்ள சொக்சோ கட்டடத்தில் 8 மீட்டர் உயரத்தில் இருந்து தொழிலாளர் ஒருவர் விழுந்து மரணமுற்றார். இச்சம்பவம் தொடர்பில் இன்று காலை 9 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக தீயணைப்பு மீட்புப் படை பேச்சாளர் தெரிவித்தார். உயிர் இழந்தவர் வங்காளதேச பிரஜை என்று அடையாளம் கூறப்பட்டது. அலோஸ்டா தொங்காங் யாட் பகுதியில் ஒரு வீட்டில் தீ வைக்கப்பட்டு முதியவரும் அவரின் மகனும் கருகி மாண்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள 5 எதிரான தடுப்பு காவல் மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அந்த 5 அலுஸ்டா நீதிமன்றத்தில் மஜிஸ்ட்ரேட் சித்தி நோர் ஹஸ்லீசா முன்னிலையில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது. 19க்கும் 53க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 5 சந்தேக பேர்வழிகள் 61 வயது தந்தையும் 23 வயது மகனும் தீயில் கருகி மாண்ட சம்பவத்திற்கு பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கிடா மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஃபிசோல் சலே தெரிவித்தார். பிடிபட்டுள்ள 5 3 போதைப்பொருள் உட்கொண்டுள்ளனர். இதர 2 ஏற்கனவே குற்றப்பதிவுகளை கொண்டுள்ளனர் என்று டத்தோ ஃபிசோல் சலே குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.